விஜய் வேவ் இருக்குது. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அடித்திருப்பது விஜய் வேவ் தான். அடித்தது விஜய் வேவ் தான். அதுல எந்த அது உண்மை. நான் ஏற்கனவே சொன்னது போல 60 ஆண்டுகளுக்கு மேலாக துவங்கிய ஒரு கட்சியும், 30 ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சியும் விஜய்க்கு விழுந்த ஓட்டு என்ன ஆகுமோ அப்படின்னு அவங்க கவலைப்படுறாங்க அப்படின்னா, கொங்கு மண்டலத்தில இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பிரமுகர் ஒருத்தர் கிராமங்கள்லாம் நாங்க பார்த்தது இவ்வளவு எதிர்பார்க்கல சார். நம்மள மீறி நெறைய பேர் சார் கிராமங்கள்ல சொன்னார். திரு கார்த்தி சிதம்பரம் உட்பட பலர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த படித்தவர்கள்ட்ட இருக்கும், நகர்ப்புறங்கள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். விஜய் கிராமப்புறத்துல நடிகரா ரீச் ஆயிருப்பாரே தவிர, அரசியல் தலைவரா ரீச் ஆக மாட்டார் அப்படின்னாங்க. ஆனா கிராமங்கள்ல ரொம்ப பெருசா வந்திருக்குங்கன்னு சொன்னார். இன்னைக்கு காலையில பேசின ஒரு பிரமுகர், தாவேக்காவுடைய பிரமுகர் ரொம்ப நாங்க எதிர்பார்த்ததோட ரொம்ப பெருசா வந்திருக்குன்னு சொல்லி சொன்னார். அப்போ கட்டாயமா அண்டர் எஸ்டிமேட் பண்ணவங்க நெறைய. அவர் அன்டெஸ்டடு 3% வாங்க மாட்டாரு, 5% வாங்க மாட்டாரு, ஒண்ணுமே வாங்க மாட்டாருன்னு சொன்னவங்க நெறைய இருக்காங்க. நமக்கு ஆரம்பத்துல இப்போ வரைக்கும் எந்த குழப்பமும் இல்ல. அவர் 15 to 20% எங்கனாலும் வாங்குவாரு. அதுல குழப்பம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சிங்கிள் டிஜிட்ல வாங்குவார் சீட்டு. அது எவ்வளவு வாங்குவார் அப்படிங்கிறது சிங்கிள் டிஜிட்னா ஃப்ரம் 0ல இருந்து 9 வரைக்கும் எங்கனாலும் நிக்கும். அது நமக்கு தெரியாது. பட் வோட் பெர்சன்டேஜ் இதுவரைக்கும் யாரும் வாங்காத ஓட்டு. அதனால இதுவரைக்கும் 77க்கு பிறகு யாருமே வாங்காத ஓட்டு அப்படின்னா, இப்ப விஜய் உடைய வேவு தானே.